அலங்காநல்லூர்ல சாலையோரமா நெல்மணிகள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்த பாமரர் ஒருத்தர் இங்க இருக்கிற பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்தை இந்த நெல்மணிகளை பாதுகாக்க பயன்படுத்தலாமேன்னு வெளியிட்டிருக்கிற காணொளி ஒன்று இப்போ வைரலாகி இருக்கு. கிடைச்ச இடத்துல எல்லாம் கருணாநிதி அவர்கள் பெயரை பச்சை குத்தி வைக்கிற திமுக பல கோடி ரூபாய் செலவில் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்துச்சு. கோவில் வாசல்ல கோவிலை ஒட்டி பாரம்பரியமா நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டை மைதானத்துல ஏன் நடத்தணும்னு அப்பவே பல பேர் கேள்வி எழுப்புனாங்க. பாரம்பரியத்தை பாதுகாக்கணுங்கிற பேரில் சொந்த அரசியல் லாபங்களுக்காக தான் இந்த மைதானத்தை திமுக கட்டுச்சுன்னு பல பொதுமக்கள் கருத்து சொன்னாலும் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்காத மீதி காலங்களில் இந்த இடத்தை நெல்மணிகளை பாதுகாக்க பயன்படுத்தலாமேன்னு பாமரர் சொன்ன இந்த ஐடியா வைரலாகி இருக்கு. உருப்படாத திமுக இந்த யோசனையெல்லாம் யோசிக்க போறதில்ல. அதனால இனிமே வரப்போற அரசாவது இந்த ஐடியாவை கையில் எடுக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் காட்டுற காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலங்காநல்லூர் பகுதியில் கீழக்கரை அப்படின்ற ஒரு பகுதியில் இப்போ நம்ம அந்த ஸ்டேடியம், அது ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 145 கோடி ரூபாய்க்கு வந்து ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டின அந்த வழி பாதை, அந்த வழி பாதையில் போகும்போது பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் ரோட்டில் கிடக்கு. ஏன் இப்படி ரோட்டில் கிடக்கு? சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 70-75 வருடங்களுக்கு மேலே ஆகியும் ஒரு நெல்லுக்கு ஒரு குடோன் அமைக்க முடியலை. ஆனால் ஜல்லிக்கட்டு அதாவது பாரம்பரியத்தை வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்கிறாங்க. அது சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. அது வருடத்தில் குறிப்பிட்ட நாட்கள், அதாவது ஒரு 30 நாட்கள் கூட ஜல்லிக்கட்டை நடத்திட்டு மீத நாட்கள் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை வந்து இந்த நெல்மணிகளை பாதுகாக்கும் அறையா ஒரு குடோனை பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட எண்ணமாக இருக்குது. இதுக்கு அதாவது 66 கோடி ரூபாய் கட்டி சும்மா தானே இருக்குது. சும்மா இருக்க காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி நெல்மணிகளை போட்டு அங்கே வந்து நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு பாதிப்புகளை வந்து நம்ம குறைக்கலாம். நிறைய, அதாவது அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதற்கு நம்ம செலவு பண்ணால் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா, அதாவது நம்ம பாரம்பரியத்தை வந்து உருவாக்கணும் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டணும். ஆனால் அது ஒரு நம்ம தை மாத காலத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்குது. மற்ற காலங்கள்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து ஒரு குடோனா பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஒரு மாற்று சிந்தனை. இதை எத்தனை பேர் வரவேற்கிறாங்க அப்படின்றது தெரியாது. எங்களோட பொது கருத்தாக நாங்கள் இதை வைக்கிறோம். இன்னைக்கு சும்மா தான் இருக்குது. 66 கோடி ரூபாய் இந்த இருக்குது சும்மா. நெல்மணி வீட்டில் ரோட்டில் கிடக்கு.